நுரையீரலில் சளி பிடிச்சிக்கிச்சு. நுரையீரலில் சளி பிடிச்சதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் காரணமெல்லாம்? மழையில் நனைஞ்சிட்டேன், கூலிங்கான காற்றை சுவாசிச்சிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், கூலிங்கான தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு வந்து பழம் சாப்பிட்டுச்சுங்க சளி பிடிச்சிக்கிச்சுங்க அப்படிலாம் கூட சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, சளி பிடிச்சிக்கிச்சு. அந்த ஐஸ்கிரீம் வந்து பக்கத்தில் உள்ள குழந்தைகளும் வாங்கி சாப்பிட்டுச்சுல, பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு யாருக்காவது சளி பிடிச்சிச்சா? நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிருக்குது. அப்போ ஐஸ்கிரீம் மேலே பிரச்சனையா, நம்ம குழந்தை மேலே பிரச்சனையா? இங்கே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஐஸ்கிரீம் தான் பிரச்சனைன்னு சொல்லி ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிடும். அப்போ ஐஸ்கிரீம் நம்ம குழந்தைக்கு சேரலை அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம குழந்தைக்கிட்ட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லையா? அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், சளி பிடிச்சிக்கிச்சு. சளி பிடிச்சது நுரையீரலில். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது வாய் வழியே போய் வயிற்றுக்குள்ளே போச்சா அல்லது மூக்கு வழியே போய் நுரையீரலுக்கு போச்சா? ஏன்னா மூக்கு வழியே போகிற எல்லாமே நுரையீரலுக்கு போகும், வாய் வழியே போகிற எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகும். அப்போ வாய் வழியே சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வயிற்றுக்குள்ளே போனது எப்படி லங்ஸில் சளியாக ஃபார்ம் ஆச்சு? இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் அந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் நம்ம குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய அடி வயிற்று பகுதி அதிகப்படியான சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சளி பிடிக்க தான் செய்யும். அப்போ உங்களுடைய அடி வயிற்று பகுதியை கூல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஐஸ்கிரீம் வேணாலும் சாப்பிடலாம், சளி பிடிக்காது. கூலிங்கான வாட்டர் சாப்பிட்டேன், சளி பிடிச்சிக்கிச்சு. கூலிங்கான வாட்டர் வயிற்றுக்குள்ளே போச்சா நுரையீரலுக்குள்ளே போச்சா? வயிற்றுக்குள்ளே தான் போச்சு. அப்போ பிரச்சனை உங்களுக்கு எங்கே? வயிற்றுக்குள்ளே. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நுரையீரலுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்.